விசுவாசிகளுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற 4 காரியங்கள் அல்லது 4 விதமான மனப்பான்மைகளை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக யோவான் சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தில், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு மெய்யான விசுவாசி கண்டிப்பாக உலகத்தால் பகைக்கப்படுவான். அப்படி அவன் உலகத்தால் பகைக்கப்படும் பொழுது முதலாவதாக அவன் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த பகைமை தேவன் மூலமாக அவன் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதினாலே வந்தது. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் பகைக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வழிமுறைகளை, அவருடைய வார்த்தைகளை இந்த உலகம் பகைக்கிறது. அது உண்மை என்று சொன்னால் தேவனுடைய விசுவாசியும் பகைக்கப்படுவதிலே, தேவனுடைய பிள்ளைகளும் பகைக்கப்படுவதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. அப்போ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்முடைய கல்லூரி இடங்களில் இருக்கலாம், வேலை பார்க்குற இடங்கள்லையா இருக்கலாம், இல்லது நம்முடைய அயலகத்தார் நடுவில் இருக்கலாம், நாம் கண்டிப்பாக நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் நாம் பகைக்கப்படும் பொழுது அதை குறித்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. காரணம், நம்மை பகைப்பதற்கு முன்பாகவே இந்த உலகம் தேவனை பகைத்தது. அப்போ ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்படுதல், ரிஜெக்ஷன், புறக்கணிக்கப்படுதல், இதையெல்லாம் ஒரு விசுவாசி ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த உலகத்தால் ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ இதற்காக நம்ம மனம் உடைஞ்சு உட்காந்துடணும்னு அவசியம் இல்லை. என்னை தனிமைப்படுத்துகிறாங்க, என்னை புறக்கணிச்சிட்டாங்க, அப்படி நம்ம மனம் உடைந்து போக வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. காரணம், அது நமக்கு பாக்கியம் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தின் நிமித்தம் துன்பப்படுகிற சபைக்கு பேதுரு கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, நீங்கள் அனுபவிக்கிற இந்த பாடுகளை, விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கிற பாடுகளை, நீங்கள் தான், உங்களுக்கு தான் கடவுள் இப்படிலாம் செய்கிறாரு, உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே விசுவாசிக்கிற நம்முடைய சகோதரர்களுக்கும் இது நடக்கும். ஒருவேளை இந்திய தேசத்திலே சபைகள் இடிக்கப்படுது அப்படின்னா இதே மாதிரி ஆப்பிரிக்க தேசத்துலேயும் நடக்கும். ஒருவேளை இந்திய தேசத்திலே ஒரு கல்வி நிறுவனத்தில் கிறிஸ்தவர்கள் ஒரு மாதிரி பாரபட்சத்தோடு நடத்தப்படுகிறார்கள், அவங்களுக்கு ப்ரமோஷன் டிலே ஆகுது அப்படின்னா உலகம் முழுசும் இதுதான். அப்போ நம்ம சோர்ந்து போகவே கூடாது. விசுவாசத்தின் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகள் என்னுடைய சகோதரர்கள் நடுவிலையும் நடக்குது. மெய்யாக கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருக்குள்ளும் இது நடக்குது. அதனால் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்கணும் அப்படின்னு நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில், போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அதாவது தேவபக்தியோடு எது இருந்தால் தெரியுமா ஆதாயம்? தேவபக்தியோடு நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல, இன்னும் 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 நம்ம சேகரிக்கிற செல்வங்கள் அல்ல, செல்வாக்குகள் அல்ல. தேவபக்தியோடு போதும் என்கிற மனம்தான் நமக்கு பெரிய ஆதாயம். அதாவது கண்டென்ட், எனக்கு இது போதும். அதே 7வது வசனத்தை வாசிங்கன்னா, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். 8வது வசனம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இணுக்க கடவோம். அதாவது எனக்கு நிறைய வசதிகள் இல்லையே, நிறைய வாய்ப்புகள் இல்லையே, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி நாம் பெற்றிருக்கிற நிலையான சந்தோஷத்தை நாம் கெடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் யாரோடையும் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்கிற அவசியமும் தேவையும் இல்லை. அப்போ இந்த தேவபக்தியினால் பிரயோஜனம் என்ன என்று சொல்லி நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தேவபக்தி நமக்கு தந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? போதும் என்கிற மனம். அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். 4வதாக மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16:18 இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்கிறாரு. அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆன்மீக திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்தும் அப்படி ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.